சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது இல்லையா? ரைட். சரி, அதே மாதிரி இந்தியாவிலேயே நம்ம கல்லூரியில் முதல் முறையாக தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி முதல் முறையாக டிசைன் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. சரியா? அந்த டிசைன் திங்கை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களை என்னை விட நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிருப்பீங்க. ரைட்டா? அதில் ஒரு 5 பில்லர் வச்சுருக்காங்க. சரிங்களா? அது என்னன்னு தெரியுமா? 5 பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 பில்லர் என்னன்னு தெரியுமா? கண்டிப்பாக வெரி குட். ஒரு கிளாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யாரும் சொன்னாங்க, நீங்க தெரியல சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? ஓகே, சூப்பர். சிஎன்டி குட். ஃபர்ஸ்ட் ஒன் சிஎன்டி. ஓகே. ரெண்டாவது சொல்லுங்க. ஓகே, சூப்பர். எஸ்சிடி. ஒரு கிளாப் பண்ணுங்க. எஸ்சிடி. மூணாவது சிஎஃப்சி. சூப்பர். நாலாவது ஐஐடிசி. சூப்பர். அஞ்சாவது எஸ்ஆர். வெரி குட். ஓகே, ரைட். இப்போ இந்த 5 பில்லர் இருக்கு இல்லையா? இந்த 5 பில்லருமே இயல்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்கன்னா மையக்கருத்தை வந்து உங்களுக்கு வருது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து சாதாரணமாக வந்து இந்த பைப்பிலர்ன்றது வைக்கல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் ஏதுவாக இந்த பைப்பில் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இது என்னன்னா ஒவ்வொரு பில்லருக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது சிஎஃப் பார்க்கலாம். சரிங்களா? இந்த சிஎஃப் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அது நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த சிஎஃப் பற்றி நம்ம வந்து நம்முடைய மாணவர் வந்து யார் சகானம் வந்து சொல்லான்னு இருக்காங்க. ஏன்னா சொல்லுங்க. In our institution, CFC mainly focuses on brainstorming ideas. Students get innovative ideas, ஒரு design ஒரு prototype convert பண்றது அப்படிங்கிறது center for creativity. Our teachers are helping us to do that. We improve our thinking, content, brainstorming process, our நிறைய hackathons conduct பண்றது, our inter-college events இருக்கு, and many industry visits there. These are the things to improve their creativity and as to they can improve the knowledge as compared to the former. Super, very good. Clap பண்ணுங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க, ஹாக்கத்தான் சொன்னாங்க இல்லையா? இப்போ நம்ம கல்லூரியில் இயல்பாகவே இப்போ ஒரு 5 days வந்து 7 days ஹாக்கத்தான் வச்சோம். அதாவது வெல் லெவலில் நம்ம நடத்துவோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஏன் அதெல்லாம் நடத்துகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து முடிச்சுட்டு போகும்போது வெறுமனை போகணும். ஒரு கல்லூரியில் முடிச்சுட்டு வெறுமனை போகிறது வந்து நல்லா இருக்காது இல்லையா? அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். அப்போ என்னன்னா இந்த ஹாக்கத்தான் மூலமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படி நாலேஜ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே தானே? சரி, எதை மாதிரி நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம்? எதை மாதிரி நாலேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம்? காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. ஓகே தானே? ஒரு தெரியாத விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுப்போம். சரிங்களா? அது இந்த ஹாக்கத்தான் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதானமா? கரெக்டாக. ஓகே, சூப்பர். அருமையாக சொன்னாங்க. அவங்க என்னன்னா இந்த சிஎஃப்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை அழகாக வந்து கொண்டு போனாங்க. அது முக்கியமாக நமக்கு வந்து இடம்பெறுவது வந்து ஹாக்கத்தான்ங்கிறாங்க. ஏன் இந்த ஹாக்கத்தான் நமக்கு முக்கியத்துவம் தர அப்படின்னா, இதில் நிறைய விஷயத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதில் நம்ம கற்றுக்கலாம். நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். மற்றவங்களுக்கும் நம்ம கொடுத்தனுப்பலாம். சரி, என்ன கொடுத்தனுப்பணும் அந்த கொஸ்டின் இல்லையா? நம்ம கற்றுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்ல. ஏன்பா ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து சொல்லி அனுப்பணும்னா முடிக்கும் போது நம்மளுடைய விஷயம் வேறு மாதிரி மாறும். விஷயம் வேறு மாதிரி அந்த பொருள் மாறும் இல்லையா? அப்போ இந்த பொருள் மாறாமல் போய் சேரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த பொருள் மாறக்கூடாது. நான் சொன்ன விஷயம் அப்படியே போய் சேரணும், மிச்சம் சேரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெரி குட். அங்கே சொன்னாங்க கிளாப் பண்ணல. ஓகேவா? இல்லை, நம்ம சொல்கிற விஷயத்த கேட்குறவங்க முழுசாக உள்வாங்கினா அவங்க சொல்லும் பொழுது நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அங்கே கொடுத்தோம். சரியா? இல்லை முழுசாக உள் வாங்கலை அப்படின்னா அது முழுசாக போய் சேராது. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா மண் சட்டி அப்படின்னா அங்கே மண் பானை அப்படின்னு முடியும். ஏன்னா இங்கே சொல்கிற விஷயம் மண் சட்டின்னு சொல்கிறோம். அங்கே முடியும் போது மண் பானைன்னு முடியும். அப்போ இந்த மண் சட்டிக்கும் மண் பானைக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அங்கே கேட்குறவங்க எப்படி கேட்கணும் அப்படின்னா, அந்த மண் சட்டிங்கிறத முழுசாக உருவாங்கன்னா அங்கே மண் சட்டிக்கு போய் சேரும்.
புரியும். மண் பானைன்னு போய் வாங்கணும்னா அது தவறாக போய் புரியும். அப்போ இதுக்கு தான் சொல்கிறாங்கன்னா இந்த ஹேக்கத்தானில் நமக்கு என்னெல்லாம் இப்போ நாலேஜாக இருக்கும் அந்த நாலேஜெலாம் அப்படியே மற்றவங்களுக்கும் சொல்லித் தரணும். அவங்க 4 பேர் 4 8 8 16 இப்படியே பெருகி லட்சத்தில் போகணும் அப்படிங்கிறதான் இது முக்கியமான குறிக்கோள். சரியா? சரி, இந்த குறிக்கோளுடைய நம்ம அடுத்த பயணத்தை தொடரலாம். சரியா? நன்றி.